ஹஸ்பண்ட் சார் எங்க காணோம்? வீட்டெல்லாம் கூட்டி நல்லா சுத்தம் பண்ணி வச்சிருக்காங்க. போட்டோ எல்லாம் மாட்டி தேவி அம்மா போட்டோக்கு மாலைலாம் போட்டிருக்காங்க. யார் பண்ணிருப்பாங்க? ஒருவேளை காலனில இருக்கிற யாராவது பண்ணிருப்பாங்களா? அம்மா, ஹஸ்பண்ட் சார் எங்க? பாத்திரம் எல்லாம் கழுவி சுத்தமா வச்சுட்டு போயிருக்காங்க. காஃபி வேற போட்டிருக்காங்க. யாரு செஞ்சிருப்பா? மாரி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல எழுந்திரீங்க. என்ன மாரி, எந்திரிச்சிட்டியா? குட் மார்னிங். நீங்க எதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்றீங்க? ஏன், நான் செய்யக்கூடாதுன்னு சட்டம் இருக்கா? நீ நல்லா தூங்கிட்டு இருந்த, நான் நேரமா எந்திரிச்சிட்டேன். என்ன பண்றதுன்னு தெரியல, போர் வேற அடிச்சுதா. அதனாலதான் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு வாசல் பெருக்கி கோலம்லாம் போட்டேன். கோலம் நல்லா போட்டிருக்கனா? கோலம் சூப்பரா இருக்கு சார். நீங்க ஏன் சார் இதெல்லாம் பண்றீங்க? ஏன் மனைவிக்காக நான் பண்ணாம வேற யார் பண்ணுவா? அம்மா, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்கம்மா. என் வீட்டுக்காரரு சாப்பிட்ட தட்டை கூட எடுக்க மாட்டாரு, அப்படியே வச்சுட்டு போயிடுவாரு. சரி வாடி, தண்ணி வண்டி வர்றதுக்குள்ள குடத்தை வரிசையில வச்சுட்டு வந்துடலாம். என்ன ஹஸ்பண்ட் சார், தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. மாரி, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். இனி நீ எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக தான் நான் எல்லா வேலையும் பார்த்தேன். வேகம் அங்க பாரு. என்ன அழகா கோலம் போடுறாரு பாருங்களேன், எவ்வளவு அழகா கோலம் போடுறாரு. நான் உன்னை ராணி மாதிரி பாத்துப்பேன், சரியா? வா உள்ள. எங்க? வா.
ஹஸ்பண்ட் சார் ஒரு நிமிஷம் இருங்க. விடுங்க ஹஸ்பண்ட் சார், நான் எடுத்துக்கிறேன். பரவாயில்ல விடு மாறி. வா ஒரு நிமிஷம் இரு. இந்த காஃபி எப்படி இருக்குன்னு குடிச்சு பாரு. என்ன பாக்குற? காஃபி குடி. என்ன மாதிரி ஒருத்திக்கு உங்களை மாதிரி ஒரு புருஷன் அமைய போன ஜென்மத்துல நான் புண்ணியம் பண்ணிருக்கணும் ஹஸ்பண்ட் சார். நம்ம 2 பேர்ல யார் அதிகமா புண்ணியம் பண்ணிருக்கோம்னு சாவகாசமா உட்காந்து கணக்கு போட்டு பார்க்கலாம். இப்ப காஃபி குடி, சூடா இருக்கு. இந்தா. ஹே, காஃபி நல்லா இருக்கா? எனக்காக நீங்க போட்ட காஃபி நல்லா இல்லாம போகுமா? ரொம்ப நல்லா இருக்கு. காஃபினா அது ஹஸ்பண்ட் சார் காஃபி தான். பேஷ் பேஷ், ரொம்ப நல்லா இருக்கு. சரி சரி குடி. அம்மா தண்ணி வந்துருச்சு, வாங்க வாங்க தண்ணி பிடிக்கலாம். மாரி தண்ணி லாரி வந்திருக்கு, நான் போய் தண்ணி பிடிச்சு வந்துடுறேன். ஹஸ்பண்ட் சார் இருங்க, நீங்க போய் நீ இரு, நான் போய் பிடிச்சு வந்துடுறேன். நீ குடி, இரு. ஹஸ்பண்ட் சார் சொன்னா கேளுங்க, இருங்க. காஃபி குடி. ஹஸ்பண்ட் சார் இருங்க. ஹஸ்பண்ட் சார் இருங்க. என்ன மாரி? மாரி நான் சொன்னா கேளு, நீ இரு, நான் பிடிச்சு வந்துடுறேன். ஹஸ்பண்ட் சார் இருன்னு சொல்றேன்ல. ஹஸ்பண்ட் சார் அவ்வளவுதான். வரட்டா? ஹஸ்பண்ட் சார் ஹஸ்பண்ட் சார் சொன்னா கேளுங்க, நான் தண்ணி புடிச்சிட்டு வரேன். மாரி உனக்கு என் மேல உண்மையான அன்பு இருந்தா நான் சொல்றத கேட்கணும். நீ இங்கே இரு, நான் போய் பிடிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே? ஹஸ்பண்ட் சார் சொன்னா கேளு. தண்ணி எல்லாம் பிடிச்சு வச்சிட்டேன். என்ன ஹஸ்பண்ட் சார் நீங்க இப்படி பண்றீங்க? மத்தவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க? மத்தவங்க என்ன நினைப்பாங்கலாம் எனக்கு கவலையே இல்ல மாரி. உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். இதெல்லாம் என்னோட வேலை ஹஸ்பண்ட் சார். அப்படிலாம் பிரிச்சு பார்க்காத மாரி. உனக்காக நான் வேலை செய்யும் போது தான் எனக்கு நிம்மதியா சந்தோஷமா இருக்கு. உனக்காக நான் வேலை செய்யும் போது உன் முகத்துல ஒரு சின்ன சந்தோஷம் வருது இல்ல, அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்க. சரி மாரி, நீ மத்த வேலையை பாரு, நான் ஆபீஸ் கிளம்புறேன். என்ன மாரி, நான் ஆபீஸ் கிளம்புறேன்னு சொன்னதும் உன் முகமே மாறிடுச்சு. ஆபீஸ்க்கு எல்லாம் போக வேணாம் ஹஸ்பண்ட் சார். ஏன் மாரி, எதனால நான் ஆபீஸ் போக வேண்டாம்னு சொல்ற? ஆபீஸ்ல உங்களுக்கு பழைய மரியாதை கிடைக்காத ஹஸ்பண்ட் சார். அதனாலதான் போக வேண்டான்னு சொல்றேன். நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு புரியுது மாரி. மொத்தத்தையும் அரவிந்த் பேருக்கு எழுதி கொடுத்ததுனால நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு விட்டுற முடியுமா? அப்படி போகாம விட்டுட்டா அப்பா வருத்தப்பட மாட்டாரு. அது மட்டும் இல்லாம அரவிந்துக்கு பெருசா எதுவும் தெரியாத. இந்த நேரத்துல நான் தான் அவன் பக்கத்துல இருந்து அங்க என்ன நடந்திருக்குன்னு சொல்லி புரிய வைக்க முடியும். தாராத்தையும் ஹாசினி அக்கா வீட்டுக்காரரும் சும்மா இருக்க மாட்டாங்க. ஹஸ்பண்ட் சார் அவமானப்படுத்த ஏதாவது பண்ணுவாங்க. ஆனா ஹஸ்பண்ட் சார் கிட்ட இதை எப்படி சொல்றது? என்ன மாதிரி யோசிக்கிற? நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். நீ போயிட்டு வாங்கன்னு மட்டும் சொல்லு. இல்ல ஹஸ்பண்ட் சார், இத்தனை நாளா முதலாளியா இருந்துட்டு இப்ப அங்கேயே சாதாரண தொழிலாளியா வேலை செய்யறதுன்னா எப்படி ஹஸ்பண்ட் சார்? இத்தனை நாளா முதலாளியா ஆபீஸ் கிளம்பி போகும்போது எனக்கு இருந்த சந்தோஷத்தை விட இன்னைக்கு சாதாரண தொழிலாளியா மாரியோட கணவனா வேலைக்கு போகும்போது ரொம்ப சந்தோஷமும் மன நிறைவும் கிடைக்குது மாரி. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷமும் ஹஸ்பண்ட் சார். இருங்க, நான் உங்களுக்கு சமைச்சு எடுத்துட்டு வரேன். சரி. பேரு காப்பி குடிங்க, நான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன்.
அமைதியா இருங்க. என்ன தலை இப்படி பாரமா இருக்கு? ஃபுல்லா போட்டா இப்படித்தான். ஹாசினி, தலை பாரமா இருக்குமா? சூட காஃபி கொண்டு வரியா? கொண்டு வர மாமா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் முருகன். என்ன சார் தலைவலிக்குதா? ஆமா முருகன், என்னன்னு தெரியல, காலையில எந்திரிச்சதுல இருந்தே தலை பாரமா இருக்கு. அப்படியா சார்? அப்படின்னா எதிர்கட்டிங் போடணும் சார். அப்பதான் இது சரியாகும். ஐயோ பாத்தீங்களா சிஸ்டர், அந்த மாட்டுக்கார பையன் நம்ம மாம்ச குடிகாரனாக்க எப்படி கொத்து விடுறான் பாருங்க. காலையிலேயே குடிக்க சொல்றான், நம்மள அடிக்கிறதுக்கு மறைமுகமா ஏற்பாடு பண்றான் பாத்துங்க. ஆமா சித்தப்பு, எனக்கும் அப்படிதான் தோணுது. ரெண்டு பேரும் வாயை மூடிக்கிட்டு கொஞ்சம் அமைதியா இருங்க. சரி. எதிர்கட்டிங்கா அப்படின்னா என்ன முருகன்? அது சார், மாமா நைட்டு போதை அதிகமாகி காலையில தலை பாரமா இருந்தா காலையில கொஞ்சம் குடிக்கணும் மாமா. சரியா சொன்ன ஹாசினி. டேய் மாப்ள, என்னடா உன் பொண்டாட்டி எதிர்கட்டிங்க பத்தி எல்லாம் பேசுறா? எனக்கு ஒண்ணும் புரியலையேடா. நைட் ஃபுல்லா உட்கார்ந்து சரக்கு போடுவாளோ? உனக்கு இனிமே கவலை இல்லடா மாப்ள, ரெண்டு பேரும் ஜோடியா உட்கார்ந்து குடிக்கலாம். யோ மாமா, வாயை முட்டு கொஞ்ச நேரம் சும்மா இரு. நானே செம கடுப்புல இருக்கேன். என்னது ஆத்தாளும் மௌனமா சேர்ந்து வாயை மூடிட்டு இருக்க சொல்றாங்க. வாயை மூடிட்டு சும்மா இருக்க நம்மளால முடியாதே. என்ன சொல்ற ஹாசினி? நைட் நான் எங்க குடிச்சேன்? எனக்கு போதை எப்போ அதிகமா போச்சு? என்ன நடிப்பு நடிக்கிறான்டா சாமி. சார், அப்ப நைட் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே. என்ன நடந்தது ஹாசினி? இந்தாங்க முதல்ல காஃபி குடிங்க. குடிங்க. நைட் என்ன நடந்துச்சுன்னா, எதுவுமே சுத்தமா ஞாபகம் இல்லையே. நல்லதுதான் மறக்க கூடாது, கெட்டதை மறக்கிறது நல்லதுதான். நீங்க கவலைப்படாம காஃபி குடிங்க சார். மாம்ச சாட்டையை தூக்குறானே, நம்ம எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. இது எப்படி இங்க வந்துச்சு? நேத்து நைட் எல்லாரும் ஒட்டி வெளுத்து வாங்கிட்டு நீங்க தான் மாமா தெரியாம கீழே போட்டிருப்பீங்க. மாரி, டிஃபன் செய்யலையா? இல்ல ஹஸ்பண்ட் சார், அரிசி மட்டும்தான் இருந்துச்சு, அதனால தான் சாப்பாடு செஞ்சுட்டேன். நாளையில இருந்து நான் உங்களுக்கு டிஃபன் ரெடி பண்ணிடுறேன். சரி மாரி. சாப்பிடுங்க. கை கழுவுங்க. இல்ல மாரி, நான் வெளியே வாஷ் பண்ணிக்கிறேன். ஹஸ்பண்ட் சார், இந்த டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லா சாப்பாடு வச்சிருக்கேன், மிச்சம் வைக்காம சாப்பிடணும். சரி மாரி, சாப்பிட்டுறேன். அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடுறேன். அம்மா, இன்னில இருந்து நான் நம்ம கம்பெனியில ஒரு சாதாரண மனுஷனா, மாரியோட புருஷனா வேலைக்கு போக போறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா.
என்ன ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்கம்மா. ஹஸ்பண்ட் சார், தேவி அம்மா ஆசீர்வாதம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். சூர்யா சார். அப்துல்லா வந்துட்டாரு, நான் கிளம்புறேன். சூர்யா சார், ரெடி ஆயிட்டீங்களா? நான் ரெடி, போலாம். ஒரு நிமிஷம், மாதிரி கர்ச்சி ஃபுல்லா இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். அண்ணா, அவரு சொல்ல சொல்ல கேட்காம வேலைக்கு போறேன்னு கிளம்பிட்டாரு. அங்க கண்டிப்பா அவருக்கு மரியாதை குறைவா ஏதாச்சும் நடக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரிங்க மேடம், நான் கண்டிப்பா ஃபோன் பண்றேன் மேடம். மாதிரி நான் வரேன். அப்துல்லா, நான் ஓட்டுறேன். சரி, வரேன். பார்த்து போங்க. பாய். போலாமா? போலாம் சார். மேடம், மேடம், குட் மார்னிங் மேடம். என்ன டியூட்டி பாக்குற நீ? எம்டியோட கார் வந்தா கேட்டை ஓபன் பண்ணணும்னு தெரியாதா உனக்கு? சூர்யா சார் அப்பவே வந்துட்டார் மேடம். நீங்க கார்ல இருந்ததை நான் கவனிக்கலாம் மேடம். சூர்யா இப்ப எம்டி இல்ல. இந்த கம்பெனில உன்ன மாதிரி சாதாரண வேலைக்கார மட்டும்தான். என் பையன் அரவிந்த் தான் இந்த கம்பெனியோட எம்டி. புரிஞ்சுதா? புரிஞ்சுது மேடம். கேட் ஓபன் பண்ணு. கோட்டையை பிடிச்சிட்டோம்ல. இது அக்கௌண்ட்ஸில் கொடுங்க. சரிங்க சார். சார், சூர்யா, மாப்ள சார் இந்த ஃபைல் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. சூர்யா, அம்மா, என்னப்பா இது? நீ எதுக்குப்பா இந்த வேலையெல்லாம் செய்யற? இது நம்ம கம்பெனி சூர்யா. அதனால என்னம்மா, என்ன வேலை பார்த்தா என்ன? இது நம்ம கம்பெனி தானே. இல்லப்பா. மா, இப்போ எதுக்காக அவரை டிஸ்டர்ப் பண்றீங்க? நம்ம கம்பெனில வேலை பார்க்குற ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள்ல இப்போ சூர்யாவும் ஒருத்தர். தட்ஸ் ஆல். அவரை வேலை செய்ய விடுங்க. ஆமா, நீங்களா ஏன் நிக்கிறீங்க? இல்ல சார், சூர்யா சார். இதோ பாருங்க, இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இனிமே நான் தான் எம்டி. எனக்கு மட்டும்தான் நீங்க மரியாதை கொடுக்கணும், புரியுதா? உட்கார்ந்து வேலையை பாருங்கலாம். யோ, இவர்தான் நம்ம புது முதலாளி. இனிமே நமக்கு படியாளக்க போறவர் இவர்தான். உட்காருங்க, இல்லனா சம்பளம் கொடுக்காம விட்டுற போறாரு. உட்காருங்க. எப்படி? மா, நீங்க வாங்க. வாங்க மாப்ள. மாப்ள சூப்பர், மாப்ள சூப்பர். சூர்யா. அம்மா, அரவிந்த் கூப்பிடுறான்ல, நீங்க போங்கம்மா. இல்லப்பா, அது போங்கம்மா, போங்கன்னு சொல்றேன்ல. சூர்யா, உன்னை பார்த்தா எனக்கு பரிதாபமாவே தோணல சூர்யா. இந்த நிலைமை உனக்கு தானா வந்ததில்ல, நீயா தேடிக்கிட்டது. மாரிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நீ அவ பின்னால போனதுனாலதான் இப்போ உனக்கு இந்த நிலைமை.
எம்டியா இருந்த கம்பெனிலேயே நீ இப்போ சாதாரண தொழிலாளியா இருக்க. இந்த நிலைமை உனக்கு தேவையா? ஒரு விஷயத்தை நீ நல்லா புரிஞ்சுக்கோ ஜாஸ்மின். நீ என்னை பார்த்து பரிதாபப்படுற நிலைமையில இப்ப நான் இல்ல. நான் நிம்மதியா சந்தோஷமா இருக்கேன். சந்தோஷங்கிறது பணத்திலயோ இல்ல ஆடம்பர வாழ்க்கையிலயோ கிடையாது, மன திருப்தியில தான் இருக்க. சோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா மன திருப்தியோட இருக்கேன். ஜாஸ்மின் ஒரு நிமிஷம். நீ என்ன சொன்ன? என்ன பார்த்தா பரிதாபப்பட தோணலையா? ஆனா உன்னை பார்த்து நான் ரொம்ப பரிதாபப்படுறேன். ராசாத்தி மர்டர் கேஸ்ல உனக்கும் தொடர்பு இருக்காமே. போலீஸோட விசாரணை வளையத்துல நீயும் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். போலீஸ் உன்னை தேடிட்டு இருக்காங்க. நீ இங்கதான் இருக்கன்னு போலீஸ்க்கு தகவல் சொல்லவா? என்ன சூர்யா ஒலற? யாரு ராசாத்தி? அந்த பேரே நான் இப்பதான் கேள்விப்படுறேனே. எனக்கு ராசாத்தி அப்படிலாம் யாரையுமே தெரியாது.